எல்லாம் இப்போ காரணம் என்னன்னாக்கா பெண்களை எதிர்த்து சண்டை போட்டால் அதுதான் ஞாபகத்திலே வரும். இருந்தாலும் அதையெல்லாம் மதத்தை சொல்லுவதற்காக இதோ குடந்தை மண்ணிலிருந்து புறப்பட்ட பேச்சு புயல் அருமை தங்கை திவ்யா அவர்கள். தம்பி இந்த மைக்கு நல்லா இருக்குப்பா. ஆரம்பிக்கிட்டுங்களா? தொகையாலும் நீரைந்து பாட்டாலும் பட்டாய் சிறக்கும் 15 கீழ்கணக்காலும் காலங்கள் பல கடந்தாலும் மன்னங்கள் மாறாத என் கண்ணி தமிழுக்கு முதல் வணக்கம், அவைக்கு மறு வணக்கம். இதுவே என் உரையின் தொடக்கம். நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என் கோட்டான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, அருமையான ஒரு அற்புதமான மக்கள், என்னை போன்ற அழகான பெண்கள், உங்களை போன்ற ஹான்சமான ஆண்கள் இருக்க ஊருக்கு வந்திருக்கோம். இப்பேற்பட்ட நடுவர்னு சொல்லுங்க. நடுவர் 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 நட்டுவர் நட்டுவர் நடுவர் நடுவர் அவர்களே, நடுவர்களே, இப்பேற்பட்ட ஊர்ல வந்து உங்களை வர்ணிக்காம எப்பேச்ச தொடங்குமனா? நீங்க இந்த ஊர்ல வந்திருக்கீங்க, உங்களை எப்படி வர்ணிக்கணும்? இதுக்கு முன்னாடி வந்தாங்க என்ன உங்களை வர்ணிச்சுட்டு போனாங்க. நீங்க எப்பேற்பட்ட நடுவர்? மறுபடியும் திருப்பி நடுவர். நடுவருங்க, நல்ல பொன் சிரிப்புடன் இருக்கும் நடுவர். பணத்தாளர்களுக்கு பேச்சாளர்களுக்கு பணத்தை அள்ளி தரும் நடுவர். எங்களுக்கே குழம்புது. இப்பதான் இதை சமாளிச்சேன். ஒன்னேவா தீர்ப்பை எங்கள் பக்கமே கொடுக்க வந்திருக்கும் நடுவர். உங்களை வர்ணிச்சு இந்த பியூட்டிஃபுல் கேர்ள், அழகான கேர்ள், ஒரு கவிதை சொல்ற நடுவர் அவர்களே. மனக்காட நான் கேட்டுக்கங்க. கவிதையா? ஆமா. சச்சின் நான் பாட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்டர், எங்க பட்டிமன்ற நடுவர், எங்க பட்டிமன்ற நடுவர் நாகப்பட்டின குபேந்திரன் சார்னு சொன்னா ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட். இவங்க ரெண்டு பேரோட காசு வந்துரும், பாதி உனக்கு கொடுத்துறேன். இப்படி வர்ணிக்கணும். மஞ்ச முகத்தழக மலைவாழ பட்டழக, மஞ்ச முகத்தழக மலைவாழ பட்டழக, கொஞ்சமே இல்ல நம்பி, கொஞ்சமே இல்ல நம்பி, தஞ்சமண்ண நாடு வர, கொஞ்சமே இல்ல நம்பி, தஞ்சமண்ண நாடு வர, நாகப்பட்டின ஊரு ஐயா குபேந்திரன் பேரு, நாகப்பட்டின ஊரு ஐயா குபேந்திரன் பேரு. இப்படி வர்ணிக்கணும். எப்படி வர்ணிச்சாலும் அதுதான் பேமெண்ட். அதுதான் நீங்க அவளை கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல நடுவர் அவர்களே. இன்னைக்கு அசத்தமான தலைப்பு சொல்லிருக்கீங்க. என்ன தலைப்பு எனக்கும் நீங்க சொல்லணும். என்ன இன்றைய குடும்ப வாழ்வின் சுதந்திரம் அதிகம் பறிப்போவது ஆண்களுக்கா பெண்களுக்கா? சுதந்திரம் அதிகம் பறிப்போவது ஆண்களுக்கா பெண்களுக்கா? இதான தலைப்பு. இதான என்னத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து இம்மா பேச்சு பேசணும்? திருமணத்துக்கு முன்னாடி நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். திருமணத்து வாழ்க்கை எங்களுக்கு சுதந்திரம் பறி போகுது. என்னத்த பறி போகுது நான் கேக்குறேன். நடுவர் அவர்களை வாழ்க்கையில உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் சுதந்திரம் ஒட்டிட்டு இருக்குன்னு சொன்னாலே அது பெண்கள் எங்களால தான். பெண்கள் எங்களால தான் உங்க குடும்பத்துல எல்லாம் மகிழ்ச்சி பொங்குது, அன்பு பொங்குது, காதல் பொங்குது, எல்லாம் பொங்குது. என்ன பண்றது? பேசிட்டு போறாங்க. பொம்பளை பிள்ளைய பார்த்து இந்த பட்டிமன்றத்தை முடிச்சு வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போவாங்களா இல்ல சன்னியாசியா மடத்தை தேடி போவாங்களா? குழந்தையாவே அதே நேரத்துல இருக்காதீங்க. வந்தால இருந்து பாக்குற பொண்டாட்டியால பிரச்சனை, பொண்டாட்டியால பிரச்சனை, பொண்டாட்டி கூட வாழவே முடியல. அப்புறம் என்னத்துக்கு கல்யாணம் பண்றீங்க? நல்ல குத்தாலத்துல போய் ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு குத்த வச்சு உட்கார வேண்டியதானே? குற்றாலம் குற்றாலத்துல குரங்கு தலைவர் இந்த ஊர்ல உட்காருங்க. குரங்குன்னு சொல்லிட்டு வர்ணனைய பாக்குறேன். எங்க அக்கால குரங்குன்னு சொல்ல கூட கிளி கிளி கிளியை பாத்திருக்கேன் முன்னாடி உட்காந்துருக்காங்க. மோர கிளியா? இந்த ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து மூஞ்சில தெளிச்சு விட்டு பாரு, கிளியோட குழந்தை. இது கூட பொண்ணு பார்க்க வரும்போது கூட 1000 நொட்டை கூட. பொண்ணு செலுத்த பிள்ளையா இருக்கா, பொண்ணு கொளுத்த பிள்ளையா இருக்கா, பொண்ணுக்கு 300 சவரன் நகை இருக்கா, ஏசி இருக்கா, பங்களா இருக்கா, எல்லாம் பார்த்து தான் நீங்க கல்யாணம் பண்றீங்க. அப்புறம் நீங்க வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. என்ன பேச்சு பேசுவாங்க நடுவர் அவர்களே. இங்க வந்து பொண்டாட்டி சரியில்லை, அது சரியில்லை, வாழ்க்கையில சுதந்திரம் கிடைக்கலன்னு. உங்க வாழ்க்கையில சுதந்திரம் கிடைச்சிருக்காங்க, எங்களை ஒத்துக்கும் நடுவர்களே. இந்த பேச்சு பேசுறாங்களே, வீட்டுல உள்ள பெண்களை என்னைக்காவது வர்ணிச்சிருக்காங்களா? எதுக்கு வர்ணிக்கின்றேன்? ரசிக்கணும். வாழ்க்கையை ரசிச்சாதான் உங்களுக்கு வாழ்க்கையில சுதந்திரம் கிடைக்கும் நடுவர்களே. எப்படி? நானும் ரசிச்சேன் சார். அடிக்க வர்றான் சார். அர்த்தம் அவன் பொண்டாட்டிய அடிக்கிறான். ரசிக்க நடுவர்களே, நாங்க வரத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை பீசு பண்ண பல்பு மாறி இருந்தது. அப்படி வாழ்க்கையில நாங்க அடி எடுத்து வச்ச நேரம்
தெரியலையா எப்படி ரசிக்கணும் வீட்டுல இருக்கிற மனைவிய? செல்லம், செல்ல குட்டி, பட்டு பட்டு குட்டி, கடுப்பா தெரியுதுதான். அந்த குட்டிலாம் கொஞ்சம் கூடாது, இப்படிலாம் கொஞ்சம் நடுவுகளே. வாழ்க்கையில பொண்டாட்டிய ரசிச்சாதாங்க வாழ்க்கை ருசிக்கும். எப்படி சன்மா சண்டை வரும் அடுத்தவன் கைய கால புடிச்சு வர்றது பொண்டாட்டியோட முந்தானிய புடிச்சிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம் நடுவர் அவர்களே. நன்னா பேச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் 3 வாய்ப்பு கொடுக்குறோம்ல, அன்னைக்கே பொண்டாட்டி வேணா ஓடி இருக்க வேண்டியதானே? பொண்ணு பார்க்க வராங்களே, குடுக்குற டீயை குடிச்சுட்டு பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பறந்து இருக்கணும். 2வது நிச்சயம் பண்ண வராங்களே, தட்டை தூக்கி வீசி எரிஞ்சு புட்டு மூஞ்சுக்கு நேரா பார்த்து புட்டிக்கலான்னு சொல்லி ஓடி இருக்கணும். அதே விடுங்க, மணமேடையில மாலையை போட்டு ஜிங்குச்சான் வந்து பக்கத்துல உட்கார்றாங்களே, அன்னைக்கே அந்த மாலையை கடைசி வீட்டு தூக்கி எரிஞ்சிட்டு உன புட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஓடி இருக்க வேண்டியதானே? இங்க வந்து நல்லா சொன்ன நல்லாவா இருக்குன்னு கேக்குறேன். நட்டு வரதுனால எவ்வளவு அடக்கமான பொண்ணு தெரியுங்களா? பண்பாடான பொண்ணு, அடக்கமான பொண்ணு, அமைதியான பொண்ணு. நடுவர்களும் பேர்ல கல்யாணமாவாத பொண்ணு இதுதான் கட்டிக்கிறோம், ரொம்ப கொடுத்து வச்சுவா. நடுவர்களும் மேடையில தான் அப்படி படன்னு பேசுவேன். மேடையை விட்டு கீழே இருக்கணும், பேசுற பேச்சு வெள்ள கேட்காத அமைதியான பொண்ணுனா. உண்மையா நடுவர் அவர்களே, எங்க அண்ணனுக்கும் எங்க அண்ணிக்கும் கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. எத்தனை மாசம்? 1 மாசம். கல்யாணம் ஆனா மறுநாளே அண்ணியை என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அண்ணியையும் என் அண்ணியை என் அண்ணன் மறுநாளே கூட்டிட்டு வந்துட்டான். மறுநாள் வீட்டுக்கு தானே கூட்டு வராம இந்த சுடுகாட்டுக்கு கூட்டு போவாரு. எங்க வீட்டுக்கு அதனால மறுநாளே கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னைக்காவது அந்த கோலத்துல நேரம் நான் வீட்டுக்கு போய் என் அண்ணனுக்கும் என் அண்ணிக்கும் சண்டையை முடிச்சு விட்டுருப்பானா? அடக்கமான பொண்ணு, பண்பாடான பொண்ணு. என் அண்ணிய பத்தி எங்க அண்ணன் கிட்ட தப்பா போட்டு கொடுத்துருப்பானா? அமைதியான பொண்ணு, பண்பாடான பொண்ணு. இந்த தேங்காய் துருவமே தேங்காய் பாறை, அதை வச்சு என் அண்ணிய ஒரு ஏத்திருப்பானா? அமைதியான பொண்ணு, பண்பாடான பொண்ணுதான். இப்படி பிறந்த வீட்டுல அடக்கமா இருக்க நடுவர்களே. என் பெரிய அண்ணியே இப்படி வச்சு நான் தங்க தட்டுல தாங்குறானா, என் சின்ன அண்ணியை நான் எப்படி பாத்துக்குவேன்? எனக்கு மொத்தம் 2 அண்ணி. என் பெரிய அண்ணியை விட சின்ன அண்ணியை தாங்குவேன். அவனாவது மறுநாள் தான் கூட்டிட்டு வந்தான், இவன் அன்னைக்கு சாயந்தரமே கூட்டிட்டு வந்துட்டான். நல்லா வருவாப்பா. எங்க இன்னைக்காச்சும் அந்த கோலத்துல என் அண்ணிய விடிய கால 3 மணிக்கு எழுப்பி போட்டு வீட்டு வாசல சாணியை தரிச்சு கோலம் போட வச்சிருப்பானா? என் துணியெல்லாம் துவைக்க வச்சிருப்பானா? இல்ல மண்டையை உடைச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுருப்பானா? நல்ல அது என்ன பண்பாடான பொண்ணு, அடக்கமான பொண்ணுதான். நடுவர்கள் இன்ன வரைக்கும் 2 அண்ணியை என் கூட நான் தூங்க வச்சு அப்படி பாத்துக்கிறேன். ஆமா அண்ணி உங்க கூட. ஆமா, என் கூட நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நடுவர்களே. இந்த மாதிரி அடக்கமான பொண்ணு கிடைக்குமா? நயா எங்கேயுமே இல்லாத சங்கதியா இருக்கு. உங்க அண்ணியை கொண்டாது உங்க கூட தூங்க வச்சு உங்க அண்ணா இங்க போய் தூங்குறாங்க. அந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கிற. பிறந்த வீட்டுல எப்படி இருப்பேன், புகுந்த வீட்டுல நான் எப்படி இருப்பேன்? என்ன சுத்தம் கிடைக்கல. மாமனார் மாமியார் அப்படி பாத்து பண்ணிடுவர்களே. மாமனார் மாமியார் நான் எப்படி திரும்ப கூப்பிடுவேன்? என் மாமியார அத்தை அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். அம்மா, சத்தியம்மாக்கா அப்படிதான் கூப்பிடுவேன். என் வருங்கால மாமனார மாமா அப்படிதான் கூப்பிட மாட்டேன். அப்பா, மாமா, அதாவது மாமனார் மாமியார் என் சொந்த அம்மா அப்பா மாதிரி பார்த்து பண்ணிட்டு வர்றார்களே. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமாங்க? நாங்களும் உங்க வீட்டுக்கு விளக்கு லட்சுமி நடுவர். பெரிய பையனுக்கு பொண்ணு தேடி இருந்தீங்களே, ஏன்னா அவ்வளவு தூரம் போற? இல்ல சார்ஜ் எப்பவுமே எனக்கு அப்பா மாதிரி தான். நீங்க மாமாவை அப்பான்னு தானே சொல்லுவாரு. இல்ல அந்த இடத்துக்கு நான் உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன் நடுவர், வரமாட்டேன் ஜாஜாண்ணா. நடுவர்களை உண்மையா சொன்னா இன்னைக்கு கூட பெண்கள் நாங்களாம் குத்து விளக்கு மாதிரி உங்க வீட்டுக்கு விளக்கு தந்து வாழ்க்கை ஜொலிக்க வச்சிருக்கோம். நாங்களாம் நின்னா குத்து விளக்கு, உட்கார்ந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா பாச விளக்கு. முதல்ல நீ பல்ல விளக்கு. அபசமான வார்த்தை என் வாயில சம்பாதிச்சு கொடுத்தா உங்க கூட எல்லாம் சேர்ந்தனோ நல்ல வார்த்தை வரவே மாட்டேன். மேடையில் எங்க பத்தி என்ன பேச்சு பேசுறாங்க? கூட பட்டிமன்றம் பேச ஆரம்பிச்சு இங்க பார்த்து இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. சம்பாதிச்சு கொடுத்தானே. நான் என்ன கேக்குறேன், நீங்க போட்டுருக்க சட்டை அவ்வளோ. ஒரு முறை சுகிசிவன் என்ன பார்த்து சொன்னார்னே, தம்பி பட்டிமன்ற ட்ராக் மாறுது, சூதர் மனைகளில் பாரதியை பத்தி சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிர் உண்டு, சூதில் பணையம் என்றால் ஆங்கோர் தொண்டச்சி போவதில்லை, ஏது கருதி பணையம் வைத்தாய், யாரை பணையம் வைத்தாய் அப்படின்னு பாஞ்சாலி சபதத்தை அடிச்சுட்டே போன மெய் சிலிர்த்துட்டாரு.
தப்பி தவறி ஆண்களா பெண்களா பட்டிமன்றத்துக்கு போவாத, உன்னை கெடுத்துருவானோன்னு அன்னைக்கே சொன்னார் மேடையில. சொன்னவர் தமிழகத்தினுடைய உயர்தர பேச்சாளர் சொல்வேந்தர் சுகி சிவம். கேட்டனா உங்க கூட வந்த கரகாட்ட கோஷ்டி மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. நான் ஆரம்பிக்கிட்டேன் நடுவர்களே. எனவே நடுவர்களே, இன்னைக்கு நாங்க பெண்கள் நல்லா கல்யாணத்தை கூட கொண்டாட்டமா பண்ணுவோம் நடுவர்களே. அண்ணன் சொல்லிட்டு போனாங்க, மண்ணிக்கு மணப்பண்ணு வரும்போது தலை குனிஞ்சுக்கிட்டு வந்ததான் மணமகளே மணமகளே. நான் என்ன சொல்றேன், பிடிக்காத மாப்பிள்ளை கட்டி வச்சாங்க, வேற வழி இல்ல. இன்னைக்கு எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பாத்துக்கோ, நாங்க தலை குனிஞ்சு வரோம். அங்க இருந்து மணமேட்டைக்கு வரும்போதே குத்தாட்டம் போட்டு வருவாங்க. என் கல்யாணத்துல நான் ஆடுவேன், என் கணவரோட குடும்பமே ஆடும். குடும்பங்கள் கொண்டாட கல்யாணம் மாத்துவோம். அப்படிதான் போன வாரம் என்ன பொண்ணு பாத்துட்டு போனாங்க. போன வாரம் பொண்ணு வந்து பாத்துட்டு போனாங்க. பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு நடுவர்களே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னை பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தாரு. அவரு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தாரு. வரம் தேடி வந்ததா நினைச்சிருப்பாரு. ஆமா, நான் நேரா போய் தலை நிமிந்து போனேன். நான் தான் பொண்ணு, இந்தா பச்சி தின்னு கொடுத்தேன். அந்த பச்சை தின்னுட்டு நடுவர்களே என்னை பார்த்து ஒரு கவிதை சொன்னாரு. அப்படியே அழகல மயங்க அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு கவிதை போட்டாரு பாருங்க. அன்பே அன்பே, உன்னை பார்த்ததுல இருந்து நெஞ்சுக்குள்ள ஓட்டு தட்டி சின்ன சின்ன மின்னல் வெட்டி என்னை கட்டிக்கிட்டா உனக்கு வாங்கி தர தாலி கொடின்னு சொன்னார். அப்படி உங்க பதிலுக்கு அவருக்கு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டாரு பாருங்க. அப்படி வரம் போல போனா இல்லையா, வரம் தேடி ஊரு ஊரா பார்க்காத பொண்ணு இல்ல, போல நீ கிடைச்ச பொண்ணு மிஞ்ச யாரும் இல்ல, ஊரெல்லாம் பார்க்கும்படி கண்ணாலம் பண்ணிக்கலாம், நான் ஒண்டி மட்டும் ஒன்ன பார்த்து அட்பால போட்டுக்கலாம். எனவே தங்கை, எனவே நடுவர்கள் நிறைவான இப்படி சொல்லி முடிக்கிற பெண்களோட அருமை இப்ப புரியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்களோட உடம்புலையும் சும்மா ரத்தம் குழுன்னு ஓடிட்டு இருக்கோம். என்னைக்கு அந்த ரத்தம் சுண்டி கீழே உட்கார்றாங்களோ அன்னைக்குதான் ஒரு பெண்களோட அருமைன்னு சொன்னா, ஒவ்வொரு ஆண்களும் குழந்தையா இருக்கும் போது அவங்களை குழந்தையா பாத்துக்கிட்டது ஒரு பெண்ணு தான். வயசான காலத்துல குழந்தையா பாத்துக்க போறது ஒரு பெண்ணுன்னு சொன்னா, நடுவுல ஒவ்வொரு பொம்பளை புள்ளியும் தான் பிறந்த வீட்டுல 5 வயசுல குச்சி மிட்டாய் வாங்கியா கேட்கறதுல இருந்து 25 வயசுல புடவை நகை ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அனுபவித்து வாழ்ந்தவள் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஓடி விளையாண்ட பிறந்த வீட்டை திரும்பி பார்க்கணும்னா கூட கணவர் வீட்டாரிடம் அனுமதி வாங்கிதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்கன்னு சொன்னா, இன்றைய திருமண வாழ்க்கையில் சுதந்திரம் அதிகம் பறிபோவது பெண்களுக்கே என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.